பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா புத்தகம் 54ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே நம்முடைய பிள்ளைகளை குறித்ததான ஒரு கர்த்தருடைய வார்த்தை. நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருந்தால் நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். தேவன் நம்ம கையில் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் கொடுத்த, கர்த்தர் கொடுத்த சுதந்திரம். இந்த கர்த்தர் கொடுத்த சுதந்திரமாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு நேராய் வளர்க்க வேண்டும். கர்த்தருடைய காரியத்தில் வளர்க்க வேண்டும். தேவனிடத்தில் போய் கேட்டு நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கக்கூடிய ஞானத்தை நமக்கு ஆண்டவர் தர வேண்டும். அப்படிப்பட்ட கிருபை நம்ம ஆண்டவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். சிம்சோன் பிறப்பதற்கு முன்பதாக தேவன் அவனுடைய பெற்றோரிடத்தில் சிம்சோனை குறித்து வெளிப்படுத்துகிறார். அவனை எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார், கற்றுக் கொடுத்தார், அவங்களுக்கு போதித்தார். அதன்படி அந்த சிம்சோனுடைய பெற்றோர்கள் அந்த சிம்சோனை அப்படியே வளர்த்தார்கள். அவன் சரியாக வளர்க்கப்பட்டான். ஆனால் அவன் வளர்ந்து பெரியவனான பிற்பாடு பார்த்திங்கன்னா, அந்த சிம்சோன் சில தவறுகள் செய்தான். அதை பெற்றோர்கள் அவனை கடிந்து கொள்ள முடியாமல் அவனை அப்படியே விட்டுவிட்டார்கள். அப்படிப்பட்ட சிம்சோன் பின்னாட்களில் கர்த்தரை விட்டு தூரமாய் போய், நமக்கு தெரியும் அவன் கடைசியில் முடிவு பரிதாபமாக இருந்தது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகள் செய்கிற சின்ன சின்ன தவறுகளை நம்ம அன்புடனே என்ன செய்யணும்? கடிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வேத வசனத்தின் மூலமாய் ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு அந்த பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும்? சரியான வழியில் நம்ம நடத்த வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த சின்ன வயதில் பிள்ளைகளை நம்ம சரியான வழியில் நடத்தணும். அப்பொழுது அந்த பிள்ளைகள் முதிர் வயது ஆனாலும் அதை விடவே மாட்டார்கள். அப்போ அந்த சிறு வயதிலே பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய காரியத்தில் வளர்க்கணும். வேத வசனங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஆண்டருடைய வசனத்தின்படி வாழ வேண்டும். ஒழுக்க நெறிமுறைகள் எல்லாம் நம்ம பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு கர்த்தர் எப்படி நம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைபடுகிறார், போஷிக்கிறார், பிள்ளைகளை போதிக்கிறார் என்று சொல்லி பார்ப்போமானா, அது நல்ல ஒரு உதாரணம் ஆபிரகாம், ஈசாக். இந்த ஆபிரகாம் ஈசாக்குடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, ஆபிரகாம் கிட்ட தேவன் ஈசாக்கை பலியாக கேட்குறார். பலியை கேட்கும்போது இந்த ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரே தேசத்துக்கு இந்த ஆபிரகாம் புறப்பட்டு போகிறார். அப்போ அவங்க போகிற அந்த வழியில் இந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தை இந்த ஈசாக்கு அவர் கவனிக்கிறான். சிறு வயதில் இருக்கும்போது தன்னுடைய தகப்பனுடைய அந்த விசுவாசத்தை கவனித்து, நமக்கு தெரியும் பலி செலுத்தும் போது ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கி தடுத்து நிறுத்தி பிள்ளையாண்டவர் மேல் கையை போடாதுன்னு சொல்லி பேசுகிறார். அப்போ ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் அந்த காரியத்தை எல்லாம் இந்த ஈசாக்கு சின்ன வயதிலே கற்றுக்கொண்டார். அதனால தான் இந்த ஆபிரகாம் காலத்துக்கு பிற்பாடு, இந்த ஈசாக்கு வளர்ந்த பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த ஈசாக்கு விதைக்கிறான். விசுவாசத்தோடு கூட விதைக்கிறான். 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்கிறான். ஆபிரகாம் தோண்டின துறவுகளை மறுபடியும் தோண்டுகிறான். அங்கே தண்ணீர் வருகிறது. இந்த ஈசாக்கு தன்னுடைய தகப்பனிடத்தில் இருந்த அந்த விசுவாசத்தையும் அந்த கர்த்தருடைய காரியத்தையும் கற்றுக்கொண்டு அந்த ஈசாக்கு ஒரு நல்ல ஒரு தெய்வ மனுஷனாய் வாழ்ந்து மரித்தார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஈசாக்கு சிறு வயதிலே தன்னுடைய தகப்பனுடைய வாழ்க்கையை பார்த்து அவருடைய காரியங்களை கற்றுக்கொண்டு அவன் தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்தான். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளும் நம்மை பார்த்து வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கை தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் போதனைகள். அப்போது நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு முன்பதாக எப்படி வாழுகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, ஒரு சர்வேயில் பார்த்திங்கன்னா, கணக்கெடுப்பில் அநேக பிள்ளைகள் கெட்டுப்போக காரணம் பெற்றோர்கள். ஒரு உலக பழமொழி உண்டு, எந்த பிள்ளையும் இந்த மண்ணில் பிறக்கும்போது நல்ல பிள்ளை தான், அது நல்லவர் ஆவதும் தீயவர் ஆவதும் அன்னை வளர்ப்பில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த பிள்ளைகளை வளர்க்கிற அந்த பொறுப்பை நம்ம கையில் தேவன் கொடுத்துருக்கிறார். அப்போது நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளை பிள்ளைகள் பார்த்து வளரும்போது அந்த பிள்ளைகள் சரியான வழியில் நடந்து வருவார்கள். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை சரியாகணும். பெற்றோர்கள் கையில் தான் பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை பார்த்து தான் பிள்ளைகள் வளர்ந்து வர்றாங்க. எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக நம்ம நல்ல சாட்சியாக வாழ்வோம், பரிசுத்தமாக ஜீவிப்போம், ஒழுக்கமாக ஜீவிப்போம். அப்படி இருப்போமானால் நம்முடைய பிள்ளைகளை நம்ம என்ன செய்யலாம்? ஆதாயம் பண்ணி விடலாம். ஏலியின் பிள்ளைகளை பாருங்கள், அந்த பிள்ளைகள்
துன்மார்க்கமாக ஜீவித்தார்கள். வேசியின் பிள்ளைகளாய் மாறினார்கள். அந்த ஏலியின் பிள்ளைகள் வித்தியாசமாக வாழ்ந்தபடினால் தேவன் அந்த பிள்ளைகளை அழித்து போட்டார். காரணம் என்ன தெரியுமா? அந்த ஏலியின் பிள்ளைகள் தவறு செய்யும்போது இந்த ஏலி அந்த பிள்ளைகளை அடக்க தவறினான். அது மட்டுமல்ல, அந்த ஏலியின் வாழ்க்கை அவங்க பிள்ளைகளுக்கு முன்பதாக அவன் ஒரு நீதிமானா, ஒரு பரிசுத்தவனாக இருந்தது அல்ல. அதனால் அந்த ஏலியின் வாழ்க்கையை பார்த்து பிள்ளைகளும் கெட்டு போனார்கள். அந்த பிள்ளைகள் அழிந்து போனார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொருத்தரும் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கை முறை பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம வாழ்க்கை ஒழுக்கமாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு விதையைப் போல விதைக்கப்பட வேண்டும். அந்த பிள்ளைகள் முதிர் வயது வரும்போது நம்மை பார்த்து கற்றுக்கொண்ட நல்ல பழக்க வழக்கங்கள் அவங்க வாழ்க்கையில் அப்படி இருக்கும். அதனால் நம்ம என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைகள் பார்க்குற விதமாக நம்ம என்ன செய்யணும்? அந்த பிள்ளைகளுக்காண்டி ஜெபிக்கணும், வேத புத்தகத்தை வாசிக்கணும், சபைக்கு போகணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், தேவனுடைய காரியத்தில் நம்ம பிள்ளைகளை ஈடுபடுத்தணும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது அந்த பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அந்த பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு அநேக கிறிஸ்துவ பெற்றோருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. வேதனையோடு கூட வயதான காலத்தில் எத்தனையோ கிறிஸ்துவ பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நமக்கு அந்த நிலைமை விடக்கூடாது. நம்ம கையில் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நம்ம கர்த்தருக்கு நேராக வழி நடத்துவோம். அதற்கு நாம் தான் ஒரு போதிக்கிற இடமாய் தேவன் நம்ம வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நமக்கு ஆண்டவர் கொடுக்கணும். எனவே நம்முடைய வாழ்க்கை நம்ம பிள்ளைகளுக்கு முன்பதாக ஒரு ரோல் மாடலாக, ஒரு சாட்சியாய், ஒரு ஒழுக்கமாக இருக்க தேவன் கிருபை தருவாராக. நம்முடைய பிள்ளைகளை நாம் கர்த்தருக்கு நிறைய வழிநடத்துவோம். நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கட்டும். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தரை ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. ஆண்டவரே, எங்களை நம்பி கொடுத்த பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தரால் போதிக்கப்பட்டு ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.